ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 160. இந்த பகுதியில் 167வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 18வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 18. வேத்யோ வைத்ய சதா யோகி வீரகா மாதவோ மதுஹோ அதேந்திரியோ மகாமாயோ மகோத்சாகோ மகாபலக. திருநாமம் 167. ஓம் சதா யோகினே நமக. எப்பொழுதும் விழித்திருப்பவர் என்று இதற்கு பொருள். இதை ஆண்டாள் மேற்கொண்ட நோன்பிலிருந்து பார்க்கலாம். மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் என்று சொன்னாள் ஆண்டாள். பரமபுருஷனாகிய கண்ணனை மணந்து கொள்வதே தனது லட்சியம் என்று கருதி அவள் வாழ்ந்தாள். கண்ணனை தன்னிடம் வரவழைப்பதற்காக பல முயற்சிகளையும் மேற்கொண்டாள். கோபிகைகள் ஆயர்பாடியில் அனுஷ்டித்த காத்யாயினி விரதத்தை தானும் அனுஷ்டிக்க விரும்பினாள். அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாக பாவித்து, தன்னையே ஒரு கோபிகையாக பாவித்து, தனது தோழிகளை எல்லாம் ஆய்ச்சிகளாக பாவித்து, வதபத்ரசாயியின் கோவிலையே நந்தகோபன் திருமாளிகையாக பாவித்து, வதபத்ரசாயியையே கண்ணனாக பாவித்து மார்கழி நோன்பு இருந்தாள். ஆனால் நோன்பு நோற்று முடித்த பின்னும் கண்ணன் வரவில்லையே. சரி, அடுத்தபடியாக தை மாதம் வந்தது. விஷ்ணு காமதேவ விரதம் எனப்படும் வழிபாட்டை செய்தாள். கண்ணனையே மன்மதனாக பாவித்து அவனை குறித்து நோன்பு இருந்தாள். அதற்கும் கண்ணன் மனமிறங்கவில்லையே. சரி, அடுத்து என்ன பண்ணுகிறார் பார்க்கலாம். அடுத்து கூடல் இளைத்தாள் ஆண்டாள் என்று ஒரு பெரிய வட்டத்தை வரைந்துவிட்டு கண்ணை மூடியபடி அதற்குள் சிறிய வட்டங்களை போட்டுக்கொண்டே வர வேண்டும். சிறிய வட்டங்களின் எண்ணிக்கை இரட்டைப்படையில் இருந்தால் நினைத்த காரியம் நடக்கும், ஒற்றைப்படையில் வந்தால் நினைத்த காரியம் நடக்காது என்பார்கள். கூடல் இழைத்த போது அவளுக்கு இரட்டைப்படை எண் கிடைத்தது. ஆனாலும் கண்ணன் வரவில்லையே. சரி, அடுத்து என்ன செய்யலாம்? மேகங்களை கண்ணனிடம் தூது அனுப்பினாள். தன்னுடைய நிலையை அவனிடம் எடுத்து சொல்லும்படி அந்த மேகங்களிடம் சொன்னாள். மேகங்கள் தூடு மொழிந்தும் கண்ணன் வரவில்லை. குயில் கூவினால் மனத்துக்கு பிடித்தவர் வீட்டுக்கு வருவார் என்று ஐதீகம் இருப்பதாக அவளது தோழிகள் கூறினார்கள். அதனால் உலகளந்தான் வர கூவாய் என்று குயிலை கூவ சொன்னாள். என்ன செய்வது? அதற்கும் கண்ணன் வரவில்லை. இனி என்னதான் செய்வது என்று தெரியாமல் விரக வேதனையில் துடித்தாள் ஆண்டாள். அதை கண்ட அவளது தந்தை பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சயனித்திருக்கும் வடபத்ரசாயி பெருமாளிடம் சென்று, எம்பெருமானே, என் மகளை இப்படி தவிக்க விட்டுவிட்டு நீ மட்டும் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, இது நியாயமா? நீ இன்னும் உறங்கலாமா? எழுந்து வந்து அவளை மணக்க வேண்டாமா என்று அழுது புலம்பிவிட்டு வீடு திரும்பினார். அன்று இரவே பெரியாழ்வாரின் கனவில் தோன்றிய வடபத்ரசாயி, நான் உறங்குகிறேன் என்று சொல்லிவிட்டீர்களே, நீங்கள் வேதங்களை நன்கு கற்றவர், கடோபனிஷத் என்ன சொல்கிறது என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார். மறுநாள் காலை பெரியாழ்வார் எழுந்தபோது கனவில் பெருமாள் சொன்ன வார்த்தைகள் அவர் மனதில் நன்கு பதிந்திருந்தன. யயேஷ சுப்தேஷோ ஜாகர்த்தி காமம் காமம் புருஷோ நிர்மிமானக என்ற கடோபனிஷத் வாக்கியம் அவரது நினைவிற்கு வந்தது. இறைவன் எப்போதும் விழித்துக் கொண்டிருக்கிறான். தூங்கிக் கொண்டிருக்கும் மனிதனுக்கு கனவு உள்ளிட்ட அனுபவங்களை எப்போதும் விழித்திருக்கும் அந்த இறைவன் தருகிறான் என்பதுதான் அதன் பொருள். அப்போது பெரியாழ்வாரிடம் ஓடி வந்த ஆண்டாள், நேற்றிரவு நான் கனவு கண்டேன்.
அதில் கண்ணன் வந்து என்னை மணந்து கொண்டான் என்று மகிழ்ச்சியுடன் கூறினாள். அப்போது ஆண்டாள் 10 பாடல்களை பாடினாள். வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரண போர்க்குடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கண்ணா கண்டேன் தோழினான். இவ்வாறாக 10 பாடல்களை பாடுகிறார். அப்போது வடபெருங்கோவிலுடையானிடம் ஓடிச் சென்ற பெரியாழ்வார், நீ ஏன் இன்னும் உறங்குகிறாய் என்று கேட்டேன். ஆனால் நீ எப்போதும் விழித்துக் கொண்டிருந்து தூங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் அனைவரையும் காக்கிறாய் என்று இப்போது உணர்ந்தேன் என்றார். அதன் பின்னர் ஆண்டாளை ரங்கமன்னார் மணந்த வரலாறு நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. இப்படி எப்போதும் விழித்திருந்து உலக வாழ்வாகிய இருளில் உறங்கும் நமக்கு வைத்தியம் செய்வதால் திருமால் சதா யோகி என்று அழைக்கப்படுகிறார். இந்த 167வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நம்மை அறியாமை என்னும் தூக்கத்திலிருந்து எழுப்பி நல்ல அறிவை திருமால் அருளுவார். ஓம் விரக்னே நமக. இது 168வது திருநாமம். ராஜகோபாலாச்சாரியார் என்னும் ஒரு மகான் ஒரு நாத்திகரின் மனதை எப்படி மாற்றினார்? அதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரே ஓம்.